அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஹே கார்த்திக், பரவாயில்லையே, உனக்கு கல்யாணம்லாம் ஆயிட்டு இருக்கு. அவ பேர் என்ன? ஆர்த்தி. வணக்கங்க. உனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு உங்க அம்மா போய் ஒரு பட்டி காட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க போல. சும்மா தேவையில்லாம பேச ஷில்பா. நான் அப்படிதான் பேசுவேன். நான் உன் மாமா பொண்ணு. வீடு ஏறி மட்டும் என்ன பொண்ணு கேட்க தெரிஞ்சதுல அப்புறம் என்ன? ஓ, இவருதான் கார்த்திகா. உன்னை கல்யாணம் பண்ணா ஒரே நாள்ல பெரிய பணக்காரனாவலான்னு ஆசைப்பட்டாரு, அவர்தான் இவரா? சின்ன வயசுல இருந்து என் மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு என் சொத்தெல்லாம் திருடிட்டு போகதான் என்ன பொண்ணு கேட்டு வந்தேன். உங்களை மாதிரி ஏழெல்லாம் உங்க தகுதி தராதரத்துக்கு ஏத்த மாதிரி தான் ஆசைப்படணும். என்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்கள்லாம் பார்த்து ஆசைப்படக்கூடாது, புரியுதா? உன்னோட தகுதிக்கெல்லாம் இப்படிப்பட்ட பொண்ணுதான் கிடைக்கும், என்ன மாதிரி பணக்கார பொண்ணு கிடைக்காது. சொன்ன உடனே கோவத்தை பாரு. உங்களை மாதிரி ஏழைங்களாம் நிலாவை பார்த்துதான் சாப்பிட முடியும். ஆனா நாங்க நிலாவுக்கே போய் சாப்பிடுவோம். இனிமையாவது உங்க தகுதி தராதரத்துக்கு ஏத்த மாதிரி ஆசைப்படுங்க. ஷில்பா, இவங்கிட்டலாம் பேசி எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ற? டைம் ஆச்சு, வா கிளம்பலாம். ஒரு நிமிஷங்க. மாமா பொண்ணுன்ற உரிமையில வீட்டு பக்கம்லாம் வர வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? தள்ளு. ஏங்க, அவ இவ்ளோ பேச்சு பேசிட்டு போறா, நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க. நமக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியங்க. இந்நேரம் அவ பேசின பேச்சுக்கு நீங்க அவளை 2 அறை கொடுத்துருக்கணும். விடு ஆர்த்தி. இப்ப அவகிட்ட காசு பணம் இருக்க திமிர்ல நம்மள ஏளனமா பேசிட்டு போறா. ஒரு நாள் அவகிட்ட இருக்க காசு நம்ம கிட்டயும் இருக்கும். அப்போ நம்ம யாருன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரியே இருக்காது. அதுவும் அவளுக்கு ஒரு நாள் புரியும். நீ வா போலாம். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எனக்கு ஒரு உதவி வேணும். பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். கண்டிப்பா உங்க மாமா இல்ல என் புருஷன் உங்களுக்கு உதவி பண்ணுவாரு. என்னன்னு சொல்லுங்க. நீங்க கஷ்டப்படணும் தான் நான் அப்படி சொன்னேன். எங்க கிட்ட காசு பணம் இல்லாதப்போ நீங்க பேசுனது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்குதான் அப்படி பேசினேன். நல்லா இருக்கியா? இருக்கேன். இப்போதான் அத்தையும் மாமாவும் கால் பண்ணாங்க. உங்க குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்குன்னு சொன்னாங்க. இந்தா 10 லட்சம் ரூபாய்க்கான செக். நான் அப்படிதான் பேசுவேன். நான் உன் மாமா பொண்ணு. வீடு ஏறி மட்டும் என்ன பொண்ணு கேட்க தெரிஞ்சதுல அப்புறம் என்ன? உங்க தகுதி தராதரத்துக்கு ஏத்த மாதிரி தான் ஆசைப்படணும். என்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்கள்லாம் பார்த்து ஆசைப்படக்கூடாது, புரியுதா? உங்களை மாதிரி ஏழைங்களாம் நிலாவை பார்த்துதான் சாப்பிட முடியும். ஆனா நாங்க நிலாவுக்கே போய் சாப்பிடுவோம். தள்ளு. தேங்க்ஸ் மாமா. இப்பவும் சரி அப்பவும் சரி எனக்கு காசை விட மனுஷங்க தான் முக்கியம். அதனால தான் நீ அன்னைக்கு எங்களை அவ்வளவு அசிங்கப்படுத்தியும் நான் இன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன். நம்ம கிட்ட காசு பணம் இருக்கும்போது தான் நம்ம யாரு, நம்மளோட உண்மையான கேரக்டர் என்ன அப்படின்னு சுத்தி இருக்க எல்லாருக்கும் தெரியும். மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது தப்புதான். இனிமே ஏழை பணக்காரங்க பிரிச்சு கேவலமா பார்க்க மாட்டேன். மன்னிச்சிருங்க மாமா. பரவாயில்ல, நீ புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு போதும்.